Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் இருந்து கத்தையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஹோலி பண்டிகையின் போது தீ விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் தீயை அணைக்கும் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய வீட்டில் அவர் வசித்து வந்த அந்த பங்களோல தான் நேற்று தீப்பிடித்தது. இந்த தீயை அணைக்கக்கூடிய நிலையில வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதன் பிறகுதான் தெரிய வந்தது, வீட்டுல கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல 11 கோடி ரூபாய் தீயில் இருந்து கருகி இருக்கிறது. மீதமுள்ள 26 கோடி ரூபாயை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வீட்டில இருந்து மொத்தமாக 37 கோடி ரூபாய் கத்தையாக பணம் இருந்ததுதான் என்ற தகவல் காலையில வந்தது. ஆனால் தற்போதுதான் உண்மை நிலவரம் தெரிய வருகிறது. அதுல வீட்டுல 37 கோடி ரூபாய் லிக்விட் கேஷாக இருந்ததும் அதுல 11 கோடி ரூபாய் இருந்து மீதம் 26 கோடி ரூபாயை தீ அணைக்க வந்த அந்த வீரர்கள் மற்றும் போலீசார் அதை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் பெரும் பூதகரமாக கிளம்பி இருக்கிறது. ஒரு நீதிபதியுடைய வீட்டுல கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய், அதுவும் கத்தையாக லிக்விட் கேஷ் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி காலையில மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று அவர் அலகாபாத்துக்கு மாற்றப்பட்டும் அவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. தொடர்ச்சியாக கொலீஜியம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தற்போதுதான் உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. காலையில மட்டுமே என்ன செய்தி என்றால், அவர் வீட்டில் இருந்த பணம் தான் எரிந்து விட்டது. பணம் எரிந்து கருகி நாசமாகிவிட்டது என்று சொன்னாங்க. அதுவும் கத்தையாக பணம். ஆனால் எவ்வளவு என்று சொல்லவில்லை. பல கோடி இருக்கும் என்று சொன்னாங்க. ஆனால் தற்போதுதான் உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதுவும் லிக்விட் கேஷ். இதுல 11 கோடி ரூபாய் பணம் எரிந்து நாசமாகி விட்டிருக்கிறது. 26 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு இந்த பணம் கிடைத்தது, அது மட்டும் இல்லாம இவர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்து வருகிறார். அதே போல இவரை கொலீஜியம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாம இவரிடம் எவ்வாறு இந்த பணம் பெறப்பட்டது அப்படின்ற இந்த விசாரணையும் கொலீஜியம் நடத்த இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.